ஓம் குகப்பிரமணே நமக. அத்தியாசிரம சுத்தாத்வைத வைதீக சைவ சித்தாந்த ஞானபானு பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமி குருப்பியோ நமக. பாம்பன் சுவாமிகள் பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஒருவர் தனது வாழ்வில் இறைவனை முழுவதும் சரணாகதி அடைந்து அவரே கதி என்று இருக்கிறார் என்றார். அவருக்காக இறைவன் எதையும் செய்ய தயங்க மாட்டார் என்பது உலக நியதி. அப்படிதான் அப்பாவுவாக வாழ்ந்து வந்து உலகமெங்கும் பாம்பன் குமரகுருதாச சுவாமிகள் என்ற பெயருடன் உலக மக்கள் அனைவராலும் அன்புடனும் உரிமையுடனும் பாம்பன் சுவாமி என்று போற்றி வழங்கப்பட்ட நமது குருநாதரின் வாழ்க்கையில் நடந்த சில நிகழ்ச்சிகளை காணலாம். தனது தந்தையின் மரணத்திற்கு பிறகு தனது குடும்பத்தை நல்வழியில் செவ்வனே நடத்தி வந்தார் குமரகுருதாச சுவாமிகள். அவருக்கு உறுதுணையாக அவரது இளைய சகோதரரும் உடன் இருந்தார். பாம்பன் சுவாமிகள் ஒருவரிடம் குத்தகைக்கு இடத்தை பிடித்தார். அது சற்று பிரச்சனையை கொடுத்தது. நீதிமன்றம் வழக்கு என்ற அளவில் சென்றது. சுவாமிகளுக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. முதலில் நடந்த நீதிமன்ற தீர்ப்பில் இவருக்கு சாதகமான தீர்ப்பு வரவில்லை. சுவாமிகள் மிகவும் மனம் வாடினார். மிகவும் மன வருத்தத்துடன் இருந்த பாம்பன் சுவாமிகள் ஓர் இடத்தில் படுத்து அப்படியே உறங்கிவிட்டார். அப்பொழுது ஒரு சித்த புருஷர் இவர் அருகில் வந்து இவரை பார்த்து, ஒன்றும் நடக்காது, போ, உனக்குத்தான் சாதகமான தீர்ப்பு வரும் என்று கூறினார். ஏன் பயப்படுகிறாய்? எப்பொழுதும் உன்னுடனே நான் இருக்கிறேன் என்று கூறினார். இவர் திரும்பி பார்க்கையில் அவரை காணவில்லை. சுவாமிகளுக்கு சாட்சாத் அந்த கந்த கடவுளே வந்து ஆசீர்வாதம் செய்துவிட்டு சென்றார். பிறகு அடுத்த நாள் நீதிமன்றம் சென்ற பொழுது வழக்கு சுவாமிகளுக்கு சாதகமாகவே நடந்து முடிந்தது. இவ்வாறு இறைவனை யார் ஒருவர் முழுவதுமாக சரணாகதி அடைகிறார்களோ அவர்களை இறைவன் எப்பொழுதும் கைவிடுவது இல்லை. அவர் 6666 பாடல்கள் எழுதினாலும் இல்லை, தனக்குள் இறைவனை வைத்து தியானிப்பவராக இருந்தாலும் எந்த ஒரு வேறுபாடும் இன்றி கந்தப்பெருமான் அவர்களது கவலையை களை எடுப்பது உறுதி. இவ்வாறு பாம்பன் சுவாமிகளின் வாழ்வில் அதிசயங்களை மட்டும் செய்து வந்த கந்தக்கடவுள் அவருடன் விளையாடி பார்க்க வேண்டும் என்று ஆசை கொண்டார் போலும். பாம்பன் சுவாமிகளின் சகோதரர் தனது அண்ணனைப் போலவே இருக்க வேண்டும், அண்ணன் வழியில் நடக்க வேண்டும் என்று ஆசை கொண்டார். சுவாமிகளைப் போலவே ஆன்மீக மார்க்கத்தில் நாட்டம் கொண்டார். ஒருமுறை சுவாமிகளிடம் வந்து எனக்கு தீட்சை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். முதலில் மறுத்துவிட்ட பாம்பன் சுவாமிகள் பின்பு தனது சகோதரருக்கு தீட்சை வழங்கினார். தீட்சை பெற்ற சில காலங்களிலேயே பாம்பன் சுவாமிகளின் சகோதரர் கந்தன் திருவடியை அடைந்து விட்டார். ஆனால் பாம்பன் சுவாமிகளின் தாய்க்கு இது தாங்க முடியாத துயரமாக இருந்தது. மனம் ஏற்கவில்லை. அவர்கள் சுவாமிகளிடம் இவரை நீ ஏதோ செய்து விட்டாய் என்று சுவாமிகளுடன் பேசவில்லை. ஒருமுறை அவர்களது கனவில் சுவாமிகளின் இளைய சகோதரர் வந்து, நான் நன்றாக இருக்கிறேன், எனக்கு எதுவும் இல்லை என்று சொல்லிவிட்டு சென்றாராம். அதன் பிறகு இவை அனைத்தும் இறைவனின் திருவருளே என்று நினைத்து சுவாமிகளின் மேல் இன்னும் அதிக பற்றுடன் இருந்து வந்தார். இவ்வாறே பாம்பன் சுவாமிகளின் வாழ்க்கை சென்று கொண்டிருந்தது. அவருக்கு தவசீலராக ஆக வேண்டும் என்ற ஆசை மட்டும் குறையவே இல்லை. இதற்கு மத்தியில் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த சுப்பிரமணிய பிள்ளை என்ற ஒருவர் சுவாமியை சந்தித்தார். அவர், நான் இறைவன் மேல் பாடல்கள் எழுதுவேன், எனது பாடல்களை நீ படித்துப் பார் என்று கூறினார். சுவாமிகளும் படித்து பார்த்தார். இது சிறிதளவு திரைப்படங்களிலும் மற்ற நாடகங்களிலும் வரும் பாடல் போலவே உள்ளதே என்று கூறினார். அவர் எதுவும் கூறாமல் சிரித்துக்கொண்டே நின்றார். பாம்பன் சுவாமிகளும் இதைப் போலவே நாமும் பாடல்கள் எழுத வேண்டும், இதுதான் மக்கள் மத்தியில்
அதிகம் பேசப்படுகிறது என்று கூறி இறைவனுக்கு மிகவும் பிடித்த ஒன்றாம் பஞ்சாமிர்தம் அதை தனது தமிழில் சுவாமிக்கு அள்ளி கொடுத்தார் பாம்பன் சுவாமிகள். பஞ்சாமிர்த வர்ணம் என்ற பாடலை பாம்பன் சுவாமிகள் எழுதினார். இதில் பஞ்சாமிர்தம் செய்வதற்கு தேவையான முக்கியமான மூலப்பொருள்கள் அனைத்தையும் பாம்பன் சுவாமிகள் பாடலில் எழுதியுள்ளார். இப்பாடலில் குமரப்பெருமானால் ஆளப்பட்டார் பாம்பன் சுவாமிகள். முருகப்பெருமானால் ஆட்கொள்ளப்பட்ட பாம்பன் சுவாமிகளின் வாழ்வில் மேலும் சில முக்கியமான நிகழ்வுகள் நடந்ததை அடுத்த பதிவில் காண்போம். திருப்புகழ் அடிமை சேனலுடன் பயணிப்போம். திருச்சிற்றம்பலம்.